அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதோடைய நிறைய கேசஸ்களை நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த வயதில் இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா எல்லா வயதில் இருக்கவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க போகுது. சரி, எந்த ஜெண்டர் அட்ரஸ் பண்ணி பேசுகிறீங்க மேடம்னா எல்லா ஜெண்டரும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த பாலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இது பயன் உள்ள ஒரு முக்கியமான தகவலை பற்றி நான் பேச போகிறேன். சரி மேம், இப்போது இந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க போது. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை காலேஜில் படிச்சுருக்கவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஜி பிஜி எதை படித்தாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் இது. சரி மேம், இது இப்போ எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் பேசுகிறீங்களா? எஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல் போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. சரி மேம், இந்தியாவில் இருக்க பீப்புளுக்கு மட்டும் பேசப்படுறது கிடையாது. இது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ்லையுமே இதை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. இதுக்கான அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன அக்ரிமெண்ட், என்ன டிக்ளரேஷன் பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் எப்படி வந்திருக்கு, ஸோ இந்த முக்கியமான இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸோட வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இது மட்டும் இல்லாமல் இது எத்தனை மொழிகளில் பெயர்க்கப்பட்டுள்ளது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எவ்வளோ தூரம் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ முக்கியமாக அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸோட என்ன ரொம்ப பேசிக்கான ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ், ஒரு கிளாரிட்டியோடு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது எத்தனை வாட்டி படித்தாலுமே இது கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம தெளிவாக அதோடைய டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அதோடைய என்ன வேற்றுமை இருக்குது, என்ன ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜஸ் என்னென்ன லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதோடைய கோர் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர் குரூப்பில் யாரை பற்றி பேசியிருக்கிறாங்க, யார் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அஃபீஷியல் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, கோ அஃபீஷியல் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேர்பர்சன்ஸ் எந்தெந்த இதிலெல்லாம் வருவாங்க, யார் இந்த பர்டிகுலர் என்கொயரி யார் நடத்துவாங்க, என்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான 9 விஷயங்கள் பேச ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் ஹியூமன் ரைட்ஸோட கோர்ட் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அறிவுக்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன லெவலில் இருக்குது மேம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது, நேஷ்னல் லெவலில் இருக்குது, ஸ்டேட் லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன மேம் இருக்குது, எதை பற்றி பேசியிருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்களான்னு நினச்சிங்கன்னா ஆமாம் பேசியிருக்கிறாங்க. ரைட். இப்போ யூரோப்பியன் யூனியன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அங்கேயும் இதை பற்றின விழிப்புணர்வை தர மாதிரியும் இதுக்கான சட்டங்களும் இதுக்கான பதிவுகளுமே இருக்குது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் இஸ் டாக்ட் இன் யூரோப்பியன் யூனியன்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அமைப்புலேயும் ஹியூமன் ரைட்ஸ்க்காக முக்கியத்துவம் கொடுத்து அதுலேயும் டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் பெரும் அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் யுனைடெட் நேஷன்ஸில் பர்டிகுலர்லி ஹியூமன் ரைட்ஸ் தான். அடுத்தபடியாக நேஷ்னல் லெவலில் என்ன மேம் யார் பேசுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேயுமே பேசியிருக்காங்க. இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே இருக்குங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம ஃபுல் டெப்த்தாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது யூடிஹெச்ஆர் அப்படின்னா என்னன்னு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். யூடிஹெச்ஆர் அப்படிங்கிறது யூனிவர்சல் டிக்ளரேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை யூடிஹெச்ஆர் வச்சு என்னமா பண்ண போகிறாங்கன்னா இதில் முக்கியமான சிவில் ரைட்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. அண்டு இந்த டாக்குமெண்ட்டை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் பர்டிகுலர்லி 500 லாங்குவேஜஸில் மொழிபெயர்த்து ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் எதை பேஸ் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா காமன் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன மேம் காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும், ஆல் பீப்புள்ஸ் அண்ட் ஆல் நேஷன்ஸ்க்கு காமனாக ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முன் நிறுத்துது இந்த யூடிஹெச்ஆர். இந்த யூடிஹெச்ஆர் எங்கே மேம் வந்தது, எங்கே இந்த இடத்துல சொன்னாங்கன்னா பாரிஸில். சரிங்களா? சரிங்க மேம், இது எந்த வருஷத்தில் 1948 வந்தது. ஸோ எந்த தேதி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th டிசம்பர். ஸோ இந்த 10th டிசம்பர் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இன் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் காலேஜஸ்லேயும் நிறையா நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கன்சிடர்டு
as a very important day and very auspicious day. ஸோ UDHR வந்தனால மட்டும்தான் அந்த 10th டிசம்பர் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது யாரால் வந்து எடுத்துக்கப்பட்டது அப்படின்னா ஜென்ரல் அசம்பிளியில் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு முக்கிய பர்டிகுலர்லி நம்மளுடைய 2023ல் 10th டிசம்பர் வந்து 75th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போது 2024ல் 76th ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ் பண்ணினாங்க. இப்போ கம்மிங் டு தி ஆரிஜின், இப்போ இது எப்படி மேம் ஆரிஜினாக வந்தது ஹியூமன் ரைட்ஸு இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ இதோடைய ஆரிஜினில் சொல்லி போகும்போது 539 BCலேருந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைரஸ்னு ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரூப்ஸ்லேருந்து வந்த ஒரு விஷயம் தான் அது. ஸோ இது வந்து இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லா படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது பற்றின விவரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பர்டிகுலர்லி ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்டென்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது யாரால் சைன் பண்ணப்பட்டிருக்கு, ஏற்றப்பட்டது சைன் பண்ண யார் எடுத்துக்காங்கன்னா டியூரிங் த இயர் 1689 பை வில்லியம் III அண்ட் மேரி II. இவங்க யாருக்கு அப்புறமா வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ரூல் ஆஃப் த பர்டிகுலர்லி த கிங் ஜேம்ஸ் II. ஸோ இது வந்து இவங்க 2 பேரும் இந்த வில்லியம் IIIயும் இந்த மேரி IIவும் ரூலர்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இதை பேஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு இந்த பதிவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் யூஎஸ் பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்லிட்டு 1791 கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ கம்மிங் டு தி மேஜரான ஒரு விஷயம், என்ன மேஜரான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அப்ரிவேஷன்ஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா IHRLனா என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா NHRC அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸோட கமிஷன், சரிங்களா. SHRC அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சரிங்களா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ கம்மிங் டு தி அதர் பெர்ஸ்பெக்டிவ், இதை நம்ம ஒரு கேஸ் லாவில் பார்ப்போம். என்ன மேம் கேஸ் லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இதோடைய இம்பேக்ட் நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சரில் இருக்கக்கூடியங்க வந்து ஷிவானின்னு சொல்லிட்டு ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அவங்க முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவங்க. ஸோ இவங்களுடைய மர்டர் வந்து ரொம்ப ஃபேமஸாக டு த பீக் டாப்பிக்காக பேசுகிறது. ஏன்னா இதில் 4 பேர் கன்விக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து ஃபார்மராக இருந்தக்கூடிய ஒரு IPS அதிகாரின்னு சொல்லி தெரிய வந்தது. ஸோ ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. ஏன்னா இதில் வந்து அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்னு ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகிருந்து அந்த ஒரு கேஸ் போயிட்டு ரொம்ப நாளாக ப்ரிவலண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேஸ் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது. ஸோ இது October 12, 2011 இருக்கக்கூடிய இது லிங்க் நான் உங்களுக்கு தரேன், சரிங்களா. இப்போது கம்மிங் டு த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும், சரிங்களா. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, இது எதுக்கு மேம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இது நீங்கள் இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் ஏது முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கல நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் படிச்சிருக்கோம், காலேஜஸ்லேயும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இலாபரேட்டாக பார்க்க போகிறோம், ரைட்டா. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, இந்த ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சரிங்களா, திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சரிங்களா, நான் இதை எழுதிக்கிறேன். ஸோ திஸ் சைட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட். ஸோ இந்த பக்கம் வந்து ஹியூமன் ரைட்ஸ், சரிங்களா. ரைட் ஹேண்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா நேஷ்னல் லெவலில் மட்டும் இது இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நேஷ்னல் லெவலில், அதாவது கண்ட்ரி லெவலில் இது பயனில் இருக்கும். இந்த ஹியூமன் ரைட்ஸ் இருந்துங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஸோ ஆல்ரெடி வந்து யுனைடெட் நேஷனில் பேசப்பட்டிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா EUவில் பேசியிருக்காங்க, USல பேசியிருக்காங்க, இங்கிலாண்டில் பேசியிருக்கிறாங்க. நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து மொழி பெயர்ப்பு செஞ்சு 500 மொழிகளுக்கு மேற்பட்டது வந்து UDHR டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் சிவில் ரைட்ஸ் பேசியிருக்காங்க, பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ எவர் பேசி ஒரு மக்களை சமமாக நடத்தணும், எல்லாருக்கானது உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.